Hello friends, welcome to Universe World. இன்னைக்கு நம்ம வீடியோல டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப டேஸ்டியான பனானா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். டீ டைம் பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் தேவைப்படும் இல்லையா, அந்த டைம்ல நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேக் பேட்டர் பண்றதும் ரொம்ப ஈஸி, இந்த கேக் பேக் பண்றதும் ரொம்ப ஈஸி. அதாவது வந்து 20 to 25 மினிட்ஸ்ல நமக்கு சட்டுன்னு முடிஞ்சிடும். ஸோ வாங்க இந்த ஈஸியான ரெசிபி எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். 2 பெரிய சைஸ் வாழைப்பழம் எடுத்துக்கோங்க, நல்லா பழுத்த பழமாவே எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோக்குனால நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சங்க்ஸ் இல்லாமல் மேஷ் பண்ணி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வந்து சங்க்ஸ் இந்த மாதிரி இருந்தாலே போதுமானது. இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அரை கப் சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன், இதை உள்ளே சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி விஸ்கோ ஃபோக்கோ இருந்தாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை திரும்பவும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 1 கப் மைதா மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சங்க்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ வந்து பேக்கிங் ட்ரேயில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு பேக் பண்ணிடலாம். கீ லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து கேக் வந்து ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ பேட்டரை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ அவனில் வச்சிடலாம். 180 டிகிரி செல்சியஸ்க்கு 20 to 25 மினிட்ஸ் வந்து வச்சா போதும். இப்போ கரெக்டாக 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு, எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ப்ரௌனிஷாக எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு, நல்ல ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட டீ டைம் ஸ்நாக் ஸ்பாஞ்சியான பனானா கேக் வந்து டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணாமலே நமக்கு நல்ல ஸ்பாஞ்சியாக கிடச்சிருக்கு. கேக் பேட்டர் பண்ணுறதும் நம்ம டக்குன்னு பண்ணிட்டோம், அதே மாதிரி பேக் பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது. பாருங்கள் எவ்வளோ நல்ல ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு. இதோட இந்த பனானா ஃப்ளேவரே வேறு லெவல் தாங்க. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் ஒன்று கொடுங்க. நம்ம சேனல் யூனிவர்ஸ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளஸ் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.